ஜனவரி 17. ஏன்னா என்ன உழுக்கின கொலைகளில் இது மிக முக்கியமான கொலை. ஜாபர் அலி அப்படின்ற குமரி மாவட்டம் கன்னியாகுமரி சார்ந்த ஒரு சமூக ஆர்வலர். அவர் அதிமுக பிரமுகராகவும் இருந்தார். அவர் எங்கள் ஏரியாவில் கல்குவாரிகள் பயங்கரமாக களவு போகுது, நிறைய பேர் வெட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, இதை கேட்க ஆளே இல்லையா, எங்களுடைய குமரி மாவட்டத்தின் ஒரு இயற்கை அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு இஸ்லாமிய சமூக ஆர்வலர் அதே நபர்களை யாரை குற்றம் சாட்டாங்களே அவங்க லாரி விட்டு அவரை கொலை செய்தார்கள். ஃபர்ஸ்ட் இது ஆக்சிடென்ட் கேஸாக தான் பதிவு பண்ணாங்க. ஆனால் மக்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக மறுபடியும் கொலை வழக்கு பதியப்பட்டு உண்மையை கண்டுபிடிச்சு அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். கைது செஞ்சுட்டாங்க, கொன்னவனை கைது செஞ்சாச்சே அப்படிதான் சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு கொலை தான் சார் அவங்கள உடனே நடவடிக்கை எடுத்து கைது செஞ்சாச்சு சார். கொலையே நடக்காம பார்த்துக்கிறதா அரசு, அதுதான் சட்ட ஒழுங்கு, அது அந்த உளவுத்துறைக்கு அதுதான் வேலை. ஒரு பிரச்சனை நடக்குது என்கிட்ட இதே மாதிரி ஜாபர் அலிலாம் ஏற்கனவே பல முறை மனு கொடுத்துருக்காரு, பல கொலை மிரட்டலுக்கு சம்பந்தமாக அவர் கேஸ் கொடுத்துருக்காரு. அப்படி இருந்தும் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படாமல் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஏன்னு கேட்டால் ஒரு சமூகத்தின் மீது ஆர்வம் கொண்ட ஒரு சமூக ஆர்வலர் கொலை செய்யப்படுறாங்கிறது இந்த தமிழகத்துக்கு இழுக்கு. ஏன்னு கேட்டால் இந்த சமூக ஆர்வலர்கள் தான் இத்தனை வருட காலமாக தமிழ்நாட்டை குட்டிச்சவராக போக வேண்டிய தமிழ்நாட்டை காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களை கொலை செய்வது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? என்கிட்ட இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஊரில் பிரச்சனை, போய் குரல் கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது சார்.